ஹலோ டிகிஸ்கோர் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் போகிறோம். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, அடப்பா அது இதுன்னு நம்மளை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. சாமி உன்னை பார்க்க வரண்டா சாமி அப்படின்ட்டு கிளம்பி போனோம். பைக் எடுத்து ரோட்டில் விட்டோம்னா என்னமா இருக்குது ரோடு, சும்மா நைட்டு லைட்டெல்லாம் மின்னுது. அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி துபாயில் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரோட்டை ரசிச்சுக்கிட்டே மேலே போயாச்சு. மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா கையில் வேறு கயிறு இல்லை, கயிறு வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தீபம் வாங்கணும், பைக்கில் ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த கோபுரத்துக்கு போனால் செவ்வாய்க்கிழமையாக போச்சு. வேங்கத்தேரை பார்க்குறக்கு அத்தனை கூட்டம் நிற்கிது. எங்கேருந்துடா வருவீங்க செவ்வாய்க்கிழமையான இத்தனை பேர் நம்ம தலைவனை பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் ஃப்ரீ லைனில் நின்னோம். ஃப்ரீ லைனில் தான் அவ்வளோ கூட்டம்னு பார்த்தா 10 ரூபாயிலேயே 50 ரூபாயிலேயே அதோட கூட்டமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தலைவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரலாம் அப்படின்ட்டு போனால் நம்மால் அந்த கோபுரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் இந்த மாதிரி தீத்தமெல்லாம் வரும் பார்த்திங்களா, அதை பிடிச்சி அந்த குடி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் தண்ணி குடிக்க சொன்னால் ஒரு முழுங்க கூட குடிக்க மாட்டான். நம்ம முருகன் கோயிலுக்கே உண்டான பட்டையை போட்டு 3 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்புனா தான் வெச்சாம்பார் நம்மால் பெரிய செக்கா. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு லைனில் போய் நின்னங்க. நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போகவே சாப்பாடு குறைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அன்னதானம் போடுறதுல ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருந்த குட்டீஸுக்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி சோறு கிடைக்காது, நீங்களாவது சந்தோஷம் சாப்பிடுங்க, ஆளுக்கு ஒரு பிளேட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளையும் குறை வச்சு சாப்பிட சொல்லிவிட்டு பக்கத்தில் போனால் நம்ம கரெக்டாக என்ட்ரு ஆகிறோம், சாப்பாடு தீர்ந்துருச்சு. சரி எதிர்த்தாப்புல மண்டபத்தில் தக்காளி சோறுமே உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போனோம்னா ஒரு குட்டி பையன் இலையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். சந்தோஷமாக இலையை வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் போனோம்னா நமக்கு லக்குப்பா. அங்கே போனாலும் தக்காளி சோறும் தீர்ந்துருச்சு. கொஞ்சோண்டு தயிர் சாப்பாடும் அந்த உருளைக்கிழங்கு பொரியலே வச்சாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பிளேட்டை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தம்பியோடவே சந்தோஷமாக கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டுக்கு அப்படியே மெதுவாக வந்து சென்ட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து கோயிடு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து கயிறு கையில் கட்டிட்டு இந்த விலாகோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.